ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு கேக் ரெசிபி, அதுவும் ராகி மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்லேட் கேக் மாதிரியே இருக்குங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த ராகி கேக்கை நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ராகி கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ட்ரேல கொஞ்சமாக எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கேக் ட்ரே இல்லைன்னா ஒரு அகலமான கிண்ணம் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த ட்ரேல எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டு அடிப்பக்கத்தில் ரவுண்ட் ஷேப்பில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாங்க. பட்டர் ஷீட் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் அடிப்பக்கமாக உப்போ இல்லைன்னா மணலோ போட்டு ஒரு 5 நிமிஷம் பாத்திரத்தை நல்லா சூடுபடுத்திக்கலாங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது கேக் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிரும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். எல்லா அளவுகளையும் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு டம்ளர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. எந்த கப்பில் வெல்லத்தையும் தயிரையும் அளந்தமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. பால், தயிர், எண்ணெய் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடித்து விடணுங்க. அடுத்ததாக ஒரு சல்லடை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாவோட 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு இதையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் மாவை நல்லா சலிச்சு விட்டுக்கணுங்க. பாருங்கள், நல்லா சலிச்சு விட்டாச்சு. கொஞ்சம் கூட எதுவும் கட்டியும் இல்லை, தூசி எதுவுமே இல்லை. மாவு, எண்ணெய், தயிர், பால் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்படி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட விட பாருங்க, இந்த மாதிரி சில்கியாக ஒரு கேக் பேட்டர் கிடைக்கும். இந்த மாவு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேல இந்த மாவை ஊற்றிக்கலாங்க. எல்லா மாவையும் இந்த ட்ரேல ஊற்றிட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கணுங்க. நம்ம ஏன் தட்டி விடுறோம்னா, அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கு தான் இப்படி தட்டி விடுறோம். நம்ம கேக்கை பேக் பண்ணுறதுக்காக ஏற்கனவே கடாயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ட்ரேவை அதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த கேக் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போது நான் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தேங்க. பாருங்கள், மேல் பகுதியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. அதனால் மூடி போட்டு திருப்பி லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேக் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக அடிக்கடி நீங்கள் திறந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 35 நிமிஷம் போல் ஆச்சு. கேக்கும் மேலே எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. கேக் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு டூத்பிக் வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ட்ரே நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டை வச்சு இந்த ட்ரேவை அப்படியே குப்பரை கவுத்துனீங்கன்னா கேக் அழகாக வெளியில் வந்துடுங்க. நம்ம எண்ணெய் எல்லாம் தடவி இருக்கிறதுனால கேக் அதில் ஒட்டாமல் அழகாக வெளியில் வந்துடும். இப்போது அடிப்பக்கமாக இருக்கிற பட்டர் ஷீட்டை இப்படி மெதுவாக எடுத்து விட்டுருங்க. இந்த பட்டர் ஷீட்டும் அழகாக வெளியில் வந்துருச்சு பாருங்கள். கேக்கோட அடிப்பக்கமும் மேல் பக்கமும் ரொம்பவே நல்லாவே வெந்திருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான ராகி கேக் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பீஸ் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கேக் உள்ள வெளியில் நடுவில் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இப்போது இந்த கேக்கை ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இந்த கேக்க ஒரு 4, 5 நாள் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. குழந்தைங்க கேக் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ராகி கேக்க வீட்லயே ஹெல்த்தியா செஞ்சு குடுங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்குங்க. அப்படியே சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும். நான் சொன்ன அளவுகள வச்சு இந்த ராகி கேக்க நல்லா ஹெல்த்தியா வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.